இந்திய தேசிய காங்கிரசின் சார்பில் இந்தியா முழுவதும் மாநில தலைநகரங்கள், மாவட்ட தலைநகரங்களில் இன்றைய தினம் மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று குடியரசுத் தலைவருக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் மனு கொடுத்திருக்கிறோம். அண்ணல் அம்பேத்கர் அவருடைய புகழுக்கு களங்கம் கற்பிக்கும் வண்ணம் நாடாளுமன்றத்தில் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் அண்ணல் அம்பேத்கரை பற்றி தவறாக குறை கூறியதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் நடத்தியிருக்கிறோம். எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் மாவட்ட ஆட்சியரிடத்தில் எங்கள் கோரிக்கை மனுவை இன்றைக்கு கொடுத்திருக்கிறோம். மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. உண்மையாக பிரதமர் அவர்கள் இந்த நாட்டுடைய ஆதிபத்தியத்தில் நம்பிக்கை இருக்குமானால் அண்ணல் அம்பேத்கர் எழுதிய அற்புதமான அரசியல் சட்டத்தில் நிகழ்ச்சி நடக்குமானால், சட்டத்தின் ஆட்சி நடக்க வேண்டும் என்றால் உடனடியாக அமித்ஷா அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும், அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். ஆகவே மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தி நாடெங்கிலும் காங்கிரஸ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு இன்னும் பல போராட்டங்களை வேண்டுமென்றாலும் நாங்கள் சந்திப்போம். அண்ணல் அம்பேத்கர் இந்தியாவின் ஆத்மா. அண்ணல் காந்தியடிகள், அண்ணல் அம்பேத்கர், பண்டித நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, இப்படி எங்கள் தலைவர்களை கொச்சைப்படுத்தும் யாரையும் காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் மன்னிக்காது, மறக்காது. உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம். தொடர்ந்து நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடிச்சுட்டே இருக்கு. ஆனால் அமித்ஷா அவர்கள் இதுவரைக்கும் அதுக்கு ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல. பிரதமரும் அவர் பேசியது சரிதான் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காரு. அமித்ஷா வேறல்ல, பிரதமர் வேறல்ல, இருவரும் ஒரே குழலில் ஊதுகிறவர்கள். ஆகவே இருவரும் ஒரே நிலைப்பாட்டை எடுப்பவர்கள். ஆகவே பிரதமரையும் கண்டிக்கிறோம், அமித்ஷாவையும் கண்டிக்கிறோம். இந்த நாட்டில் சட்டத்தின் ஆட்சி வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். தலைவர் ராகுல் காந்தியும் கார்கே அவர்களும் அதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் இந்தியா கூட்டணி தலைவர்கள் அதற்காக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.